ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:35. ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 160 பாயிண்ட் அளவு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. இது எதனால் இந்த அளவுக்கு கேப் டவுன் காமிச்சிட்டு இருக்குன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இந்த நேவல் பிளாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகும். அவங்க மேலே வந்து குண்டு போட்டு அட்டாக் பண்ணுறதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவல் பிளாக்கெட் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து இழப்புகள் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொன்னதுக்கப்புறம் ஈரான் தரப்புலேருந்து என்ன ரிப்ளை வந்திருக்குன்னா, நீங்கள் எங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க, இதே மாதிரி நேவல் பிளாக்கேட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆக்ஷன்ஸில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்து $114, ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா $120 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் மறுபடியும் கூல் ஆகி $112 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு க்ரூட் ஆயிலோட ஸ்பாட். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைமிங்கில் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினோட பேசினதாகவும் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை பற்றி பேசினதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பற்றி அவங்க பேசியிருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விழும். காரணம் என்னென்னா நாளைக்கு லீவ் நமக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சனி ஞாயிறு வந்துடுது. ஸோ கண்டினியூஸாக 3 நாள் லீவ்ன்றதுனால ட்ரேடர்ஸ் பொசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க, புக் பண்ணுவாங்க, காஷியஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் எந்த பொசிஷன் எடுக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லாங் வீக்கெண்ட் இருக்கிறதுனால நெகட்டிவான நியூஸோ பாசிட்டிவான நியூஸோ எதர் சைடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வோட ஜெரம் பவுலோட லாஸ்ட் மீட்டிங் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றல, 3.75 வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஈவெண்ட்டாக போயிடுச்சு. அண்ட் ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இன்ஃப்ளேஷன் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறதோ இறக்குறதோ, வட்டி விகிதத்தை ஏற்றுறதோ இறக்குறதோ பண்ண முடியும். ஸோ ரெண்டு பக்கமே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரம் பவுல் வந்து ஃபெடரல் ரிசர்வோட சேர்மனாக இருக்க மாட்டார், கவர்னராக இருப்பார். அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பொசிஷன் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த அமெரிக்கன் ஈவெண்ட். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் இண்டெக்ஸ் 0.5%, நிக்கை இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% நெகட்டிவாக இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $50 அளவுக்கு ரிகவர் ஆயிருக்கு. நேற்று நைட்டோட லோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா $50 அளவுக்கு ஒரு அவுன்ஸ் ரிகவர் ஆயிருக்கு. அண்ட் அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஈவன் க்ரூட் ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% அளவுக்கு விழுந்திருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான டேயாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.